ஒரு நைட் ஒரு 10 மணி நேரம் அழுது நம்ம பாட்டுக்கு கணத்திக்கிட்டே இருக்கோம். அடுத்த நாள் தூங்கிடுச்சுன்னா அதோட விட்டுறணுமா? இல்ல ஏதாவது அது ப்ரொலாங் ஆகக்கூடிய பிரச்சனைன்னு ஏதாவது இருக்குமா? ரொம்ப காமனா வர கேள்வி இதுதான். ரொம்ப காமனா வர ப்ராப்ளமுமே இதுதான். அதுதான். இப்ப ஒரு 4 மாச குழந்தைங்க, 5 மாச குழந்தைங்கலாம் அவங்களால வாய திறந்து பேச முடியாது. ஆனா, அந்த ராத்திரி பூரா அழுதுட்டே இருக்காங்க. நம்ம பொதுவாவே குழந்தைங்க அழுதா எடுத்து பால் குடுப்போம். பால் குடுத்தா பசியில அழுது அடங்கிருதுன்னு. ஆனா, பால் குடிச்சதுக்கு அப்புறமும் அழுதுட்டே இருப்பாங்க. இப்ப வயித்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குமா? அந்த மாரி அழுதுட்டே இருந்தா, ஒரு நைட் ஒரு 10 மணி நேரம் அழுது நம்ம பாட்டுக்கு கணத்திக்கிட்டே இருக்கோம். அடுத்த நாள் தூங்கிருச்சுன்னா அதோட விட்டுறணுமா? இல்ல ஏதாவது அது ப்ரொலாங் ஆகக்கூடிய பிரச்சனைன்னு ஏதாவது இருக்குமா டாக்டர்? இது ரொம்ப காமனா வர கேள்வி இதுதான். ரொம்ப காமனா வர ப்ராப்ளமுமே இதுதான். அதுதான். ஆ ஸோ பொதுவாவே குழந்தைங்க எஸ்பெஷலி இந்த பொறந்த குழந்தைங்க ஒரு 2 மாசம், 3 மாசம் வரைக்கும் அழுதுட்டே இருப்பாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாதுன்னு பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நைட்ல, பகல்ல தூங்காமலாம் அழுதுட்டேலாம் இருப்பாங்க. சில நேரங்கள்ல இத இன்ஃபான்டைல் காலிக் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கலா சொல்லணும்னா. ஆம், இப்போ உதாரணத்துக்குல்ல இந்த மாரி இந்த மாரி குழந்தைங்க அழுதுட்டே இருந்தாங்கன்னா, நாம என்ன நெனைப்போம், சரி வயிறு வலிக்குது போல அப்படின்னு நெனைப்போம். சில பேர் ஏதாவது கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஏதாவது கடிச்ச மார்க் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் அந்த மாரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 2வது ஒரு குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டுமே குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை நல்லா வெயிட் ஏறிட்டு இருக்கு, வாந்தி அந்த மாரி பிரச்சனைலாம் இல்ல அப்படின்னா, பெரும்பாலும் இந்த இன்ஃபான்டைல் காலிக் மாரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அழுதுட்டே இருக்கிறது. அழுதுட்டே இருக்கிறது. ஸோ குழந்தைங்க அந்த மாரி அழுதுட்டே இருக்கிறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்கும்னா, பேரண்ட்ஸ் மதர் வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தை அழுகைய நிப்பாட்டிரும். ம். ஸோ இது வந்து ரொம்ப காமன். பட் ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, மதர் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும் தான் குழந்தை அழுகைய நிப்பாட்டும். இத வந்து சம்டைம்ஸ் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இத நாங்களுமே சொல்லுவோம். "இல்லம்மா நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா குழந்தை அழுகுது." இப்போ உதாரணத்துக்கு வயிறு வலி இருக்குன்னா, எந்த வயிறு வலியும் அம்மா தூக்குனதுனால சரியாக போறதில்ல. ம். பேசிக்கலா அந்த பேபி வந்து மதர் கிட்ட இருக்கணுன்ற அந்த பாண்டுக்காக அந்த பேபி அழுதுட்டு இருக்கு. திடீர்னு கீழ வைக்கும்போது, அ பேபி அந்த மதரோட பாண்ட் அந்த இல்லாததுனால, வார்ம்த் இருக்கணும். வார்ம்த் இல்லாததுனால அழுது. ஸோ இவ்வளதான். ஸோ இந்த மாரி மதர் பேபீஸ தூக்கி வைக்கும்போது, பேபி அழுகைய நிப்பாட்டிருச்சு அப்டின்னாலே, 99% இது வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ம். பட் இதையும் மீறி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அம்மா சரியா தூக்கி வச்சும் அழுதா. தூக்கி வச்சும் அழுதுட்டே இருக்கு. பேபி சரியா ஃபீட் பண்ண மாட்டேங்குது. வாமிட் மாரி ஏதாவது பிரச்சனை இருக்கு. லூஸ் மோஷன் மாரி ஏதாவது பிரச்சனை இருக்கு. ரொம்ப விடாம அழுதுட்டே இருக்கு அப்டின்னா, அப்ப நம்ம இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்குமா? அப்டின்றத பத்தி நிச்சயமா யோசிக்கணும். அந்த நேரத்துல உடனே ஒரு பீடியாட்ரிஷியன போய் பாத்துறணும். ஓகே டாக்டர். இப்ப அம்மா தூக்கி வச்சும் அழுதுட்டே இருக்கு அப்படின்னா, போய் பீடியாட்ரிஷியன பார்க்கலாம். இப்ப நான் என்ன அடுத்து ஒரு கேள்வி கேட்க வரேன்னா, இப்ப அழுகலாம் இல்ல. எதுவுமே செய்யல. ஒரு குழந்தை இந்த மாரி வளர்ந்து அப்படியே வந்துகிட்டே தான் டாக்டர் இருக்கு. இப்போ ஒரு ரெகுலர் செக்கப் மாரி ஒரு 6 மாசத்துக்கோ, ஒரு வருஷத்துக்கோ, இல்ல நீங்க சொன்னீங்க நான் 18 வயசு வரைக்குமே பீடியாட்ரிஷியன்னா குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைகள்னா 18 வயசு வரை குழந்தைகள் தான். 18 வயசு வரைக்கும் நான் ட்ரீட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப 50 வயசு, 60 வயசுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு வைங்களேன். நான் சமீபத்தில பார்த்தத சொல்றேன். உங்களுக்கு பிறவியிலேயே இதுல பிரச்சனை இருந்திருக்கு. அப்படிங்கிற அந்த டெர்ம நம்மனால கேட்க முடியுது. அப்ப பிறவியிலேயே பிரச்சனை இருக்குன்னா, நீங்க 60 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போவோம். தடுப்பூசி மட்டும் போட்டுக்குருவோம். மத்த ஊசிகள்லாம் போடுவோம். உள்ளலாம் ஸ்கேன் பண்ணி என்ன ஏது இருக்குன்னுலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா, இப்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் ஏதாவது இருக்கா? எல்லா உறுப்புகளும் ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு சரியா தான் இருக்கு. எதுலயும் ஒரு ஓட்டை இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இல்ல. அப்படிங்கிற பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாரிலாம் ஏதாவது நம்ம செய்றோமா? நீங்க கேட்கிற கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப ஜென்ரலா ஒரு அடல்ட்டுக்கு எப்படி நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்றோமோ, எக்ஸாக்ட்லி. அந்த மாரி பீடியாட்ரிக்ல பண்ண பண்ண வேண்டிய முடியுமான்னு தேவை இருக்கா? கேட்கிறேன். அப்படின்னு. ஜென்ரலா பீடியாட்ரிக்ல அதுக்கான தேவை ஒண்ணும் இல்ல. ம், ம். சிம்ப்டம்ஸ் ஏதாவது இருக்கு, பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம அது சம்பந்தமான டாக்டர பார்த்து ஒரு பீடியாட்ரிஷியனோ, இல்ல வயிறு சம்பந்தமான பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்டோ, ரத்த சம்பந்தமான அதுக்கு தகுந்த மாரி ஒரு பீடியாட்ரிக் ஹெமடாலஜிஸ்ட்டோ, அந்த மாரி பார்த்து நீங்க அதுக்கான தீர்வ எடுத்துக்கலாம். அவங்க அத பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரச்சனை வந்து இது இப்ப வந்ததில்ல. இப்போ உதாரணத்துக்கு சில பிரச்சனைகள் வந்து குழந்தை பொறக்கும்போதே ம், வயித்துக்குள்ளேயெல்லாம் அந்த ஸ்கேன்லேயே சொல்லியிருப்பாங்க. ம், கிட்னில பிரச்சனை இருக்கு ம். அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம குழந்தை பொறந்ததுக்கப்புறம் கிட்னி டாக்டர் ரெகுலரா பார்க்கணும். அந்த வயிறுக்கான ஸ்கேன ரெகுலரா பண்ணணும். அதுக்கப்புறம் அத பொறுத்து எவ்வளோ நாள் மருந்து எடுக்கணுமா? மருந்து வேண்டாமா? ஆப்பரேஷன் வேணுமா? இல்லையாங்கிறதெல்லாம் அந்த கிட்னி டாக்டர் சொல்லுவாங்க. ம், ஆனா ஜெனரலாவே ஒரு நார்மலா இருக்கிற ஒரு குழந்தைக்கு, நல்லா இருக்கிற ஒரு குழந்தைக்கு எந்த விதமான ஸ்கேனோ அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. ம், நீங்க உங்களோட அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட போவீங்க இல்லையா? ம், அப்பவே டாக்டர் குழந்தைய எக்ஸாமின் பண்ணி ம், வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? எல்லாமே கேட்பாங்க.
நீங்கள் அது ஏதாவது இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்காக நம்ம ஜென்ரலாக எல்லா குழந்தைகளும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது, ஒரு எக்கோ பண்ணி பார்க்க வேண்டியது, அந்த மாதிரி தேவை ஒன்றும் இல்லை. சரி டாக்டர். இப்ப என்னதான் குழந்தைங்க அம்மாட்ட பால் குடிச்சாலும் சரி, இந்த சங்குல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்ததுக்கு அப்புறமே கூட, வாமிட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து. எதுனாலும் கக்குங்க. அதுக்கு நம்ம வாந்தின்னு சொல்ல மாட்டோம். அது பேரே கக்குறது. குழந்தை கக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி கக்கிக்கிட்டே இருந்தா உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா டாக்டர்? அப்படி கிடையாது. பொதுவாவே இத வந்து மெடிக்கலா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ம். இத 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ், இன்னொன்னு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ம். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைக்கு வயசு 4 மாசம் ஆகுது. ம். இந்த குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் குடுத்துட்டு ம். இருக்காங்க. இந்த குழந்தை நல்லா எடை ஏறுது, சரியான நேரத்தில பால் குடிக்குது. கக்குனாலும் இந்த குழந்தைக்கு எடை ஏறுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ம். அப்படின்னா இது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ். ம். இதே இன்னொரு 4 மாச குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கு. ம். அந்த குழந்தையும் இந்த மாரி பால் குடிக்கும் போதெல்லாம் கக்குது. ஆனா ம். கக்குறதுனால இந்த குழந்தைக்கு பெருசா வெயிட் ஏறாம இருக்கு. ம். இல்ல இந்த குழந்தைக்கு கக்குறதுனால அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள நுரையீரலுக்குள்ள போய் அடிக்கடி சளி பிரச்சனை வருது. ம். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு இருக்கிறது கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஓகே. இதுதான் 2த்துக்கான வித்தியாசம். ம். இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ்க்கு பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ம். என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிளா குழந்தைக்கு நல்லா பால் குடுத்ததுக்கப்புறம் தோள்ல வச்சிருக்கணும். தட்டணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 15, 20 நிமிஷம் தோள்ல வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் படுக்க வைக்கலாம். ம். இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, ம். சில குழந்தைங்களுக்கு வளர வளர அது சரியாயிரும். ஒரு 6 மாசம் ஆகுற வரைக்கும் சரியாயிரும். எப்ப இந்த திட ஆகாரம் குடுக்குறோமோ, அது இன்னுமே பெட்டர் ஆயிரும். இப்போ லிக்விட்னா போனா ஈஸியா மேல எதிர்கழிச்சு வந்துரும். ம். ஆனா திட ஆகாரம் அவ்வளோ ஈஸியா எதிர்கழிச்சு ஒரு வராது. 7, 8 மாசத்துல குடுக்க ஆரம்பிப்பாங்கல்ல? 5 மாசத்துலயே தாராளமா 5 குடுக்கலாம். மாசத்துலயே குடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழந்தை கொற மாசமா இல்லாம நல்லா நிற மாசமா பொறந்திருக்கு, நல்ல வெயிட்டோட இருக்கு அப்படின்னா, 5 மாசம் முடியும்போதே தாராளமா இந்த திட ஆகாரத்த கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிக்கலாம். ம். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 4 மாசம் இருக்கிற வரைக்கும் நம்ம பெரும்பாலும் இந்த தாய்ப்பால் மட்டுமே குடுத்துட்டு இருப்போம் இல்லையா? அப்பல்லாம் அவங்கள என்ன பண்ணலாம், இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு, ம். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஃப்ளாட்டா படுக்க வைக்காம, ம். நெக் சப்போர்ட் ஏதாவது பில்லோ அந்த மாரி ம். ஏதாவது வச்சு, கொஞ்சம் இப்படி ஒரு 45 டிகிரில இப்படி படுக்க வச்சாங்கன்னா, ம். அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதோட சேர்ந்து சில மருந்துகளும் குடுப்போம். அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்னுமே பெட்டர் ஆயிரும். இந்த ஒரு 6 மாசம் முடியும்போது நம்ம எப்ப திட ஆகாரம் 5 மாசம், 6 மாசம் அப்போ திட ஆகாரம் ஆரம்பிக்கிறோமோ, அப்போ ஆல்மோஸ்ட் அது செட்டிலாவே ஆயிடும். ஓகே டாக்டர். இப்ப திட ஆகாரம்னா 5 மாசத்திலேயே குடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டாக்டர் பிரிஃபர் பண்ணுவீங்க? யூசுவலா நம்மளோட ஒரு இந்தியன் சினாரியோல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெனரலா சாப்பிடுறது ரைஸ். ஸோ ரைஸ் பேஸ்டாவே ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஜெனரலா நான் எப்படி சொல்லுவேன்னா, எப்பவுமே முதல்ல ஒரு ஃபுட் ஆரம்பிக்கும்போது வெறும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் குடுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் போட்டோம். அப்புறம் 1 டீஸ்பூன் குடுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வேணா அளவு குடுக்கலாம். ம். ஸோ இந்த மாரி தான் ஆரம்பிக்க சொல்லுவேன். ஸோ நீங்க நம்மளோட இந்தியன் செட்டப்ல ரொம்ப காமனா என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ரைஸ். ம். ஸோ முதல்ல ரைஸ் குடுக்க சொல்லுவேன். தால் குடுக்க சொல்லுவேன். அப்புறம் இட்லி எல்லாம் வேணும்னா குடுக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரூட்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஆப்பிள் ஏதாவது வேக வச்சு தோல் சீவி குடுக்க ஆரம்பிக்கலாம். ம். பனானா குடுக்க ஆரம்பிக்கலாம். 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா, முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் குடுக்க ஆரம்பிக்கலாம். வேக வச்ச மஞ்சக்கரு குடுக்க ஆரம்பிக்கலாம். வெள்ளக்கரு குடுக்கக்கூடாது. வெள்ளைக்கரு 6 மாசத்துல குடுக்க வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மாசம் போன பிறகு இந்த மஞ்சக்கரு நல்லா அக்செப்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கருலாம் குடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக்கலா ஃபர்ஸ்ட் திங் ரைஸ். ரைஸு, தால், நெய் அப்புறம் இந்த இட்லி. இட்லி ம். தாராளமா குடுக்கலாம். இட்லி குடுக்கலாம். வேற என்ன குடுக்கலாம்? நெய் வேணும்னா சாப்பாடுல சாப்பாடு கொஞ்சமா கலந்து குடுக்கலாம். குடுக்கலாம். நெய் குடுக்கலாம். கேரட் வேக வச்சு கேரட்ட அத ம். சாப்பாடோட மசிச்சு குடுக்கலாம். ஸோ இந்த ம். மாரி தாராளமா குடுக்கலாம். குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர, நாம என்ன சாப்பிடுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிக்கலாம். குடுத்து பழக்கணும் என்ன? ஆமா. குழந்தை வளர்ப்புங்கிறது நீங்க சொல்லும்போது சூப்பரா இருக்குல்ல. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி இருக்கும்ல. இது சேருமா? சேராதா? ஆமா. என்னன்னுலாம் தெரிஞ்சு ஜெனரலா நம்ம இதுல என்னன்னா, இந்த ஃபுட் குடுத்தா சேருமா? இந்த ஃபுட் குடுத்தா சேராதா? அப்படின்ற ஒரு சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கும். ம். ம். ஸோ யூசுவலா நான் எப்படி சொல்லுவேன்னா, 2 புது ஃபுட்டையும் ஒரே நேரத்துல புதுசா குடுத்துறாதீங்க. இப்போ ம். உதாரணத்துக்கு குழந்தைக்கு வந்து ரைஸ் ஆரம்பிக்க போறாங்க. ம். ஆ தால் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா, ரைஸையும் தாலையும் ஒரே நாள்ல குடுக்க வேணாம் ஃபர்ஸ்ட்டு. ம். ம். ஃபர்ஸ்ட்டு ரைஸ் குடுத்து அது செட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறமா தால் குடுங்க. ம். அப்பதான் ஏதாவது ஒண்ணு செட் ஆகலன்னா, இதுல எது செட் ஆகலன்னு நமக்கு தெரியும். ம். அதனால எப்ப எந்த புது ஃபுட் ஆரம்பிச்சாலுமே ஃபர்ஸ்ட்டு அத இன்னொரு புது ஃபுட்டோட சேர்த்து ஆரம்பிக்கக்கூடாது.